இணையதளம் மூலம் தான் ஆட்சியே மாறுது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குது, நமக்கும் ஒரு கருத்து இருக்கும். இப்படி எல்லாரோட கருத்தையும் காது கொடுத்து கேட்கறதுக்கும் நம்ம வாயை கொண்டு பேசுறதுக்கும் தான் இந்த சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்று முதல் இந்த சேனல் தொடங்குதுன்னு சொல்லலாம். இந்த சேனலோட பேர் என்ன நீங்கள் சொல்லணுமா? நாட்டாம சொம்பு. அது என்ன நாட்டாம சொம்பு? பஞ்சாயத்துக்கு பண்ணுவோம். சொம்பு நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம வேணா அடுத்த வீடியோவில் வந்து இங்கே ஒரு சொம்பு வச்சுக்கலாம் தண்ணி நிறைய. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பேச போகிறோம், இந்த சேனலில் என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்னென்ன பேசிக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பேசுவோம். நம்மளுடைய பார்வையில் சேனலோட பேர் வச்சதுக்கு காரணம் நான் வேணா கணிக்கிறேன். நாட்டாமை இல்லாமல் கூட பஞ்சாயத்து நடக்கும், ஆனால் சொம்பு இல்லாமல் பஞ்சாயத்து நடக்காது. சொம்பு ரொம்ப முக்கியம். அதுதான், அதுவும் பித்தளை சொம்பு ரொம்ப முக்கியம். அந்த சொம்பு எதுக்கு வச்சிருக்காங்க? தண்ணி குடிக்கிறதுக்கா இல்லைன்னா அந்த எச்ச துப்புறதுக்கா? எனக்கு அது ஒரு டவுட் எப்போதுமே ஓடிட்டே இருக்கு. என்னங்க புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பிட்டீங்க சார்? அது விடுங்க, நீங்க எதை பத்தி பேச போறோம் அது சொல்லுங்க. புதுசா நம்ம ஊர்ல ஒரு ஆட்சி மாற்றம், அதுவும் எதிர்பார்க்காத ஆட்சி மாற்றம். அதாவது அவங்க எதிர்பார்த்ததா சொன்னாங்க, யாருக்குமே அவங்களே எதிர்பார்க்கல. அவங்களே வந்து சட்டசபையில முதலமைச்சர் எப்படி உட்கார்ந்துருக்காரு, அவர் அலுவலகத்துல எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு பார்த்தாரே தெரியும். அவரே எதிர்பார்க்கல, அதிர்ச்சியாகி உட்கார்ந்துருக்காரு. இன்னும் பேசவே இல்லையா அவரு? ஆமா, இல்ல அவரு பேசாததுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஓகே, நம்ம பேசுவோம். என்னன்னா அவங்களே எதிர்பார்க்காத ஒரு ஆட்சி மாற்றம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆட்சி மாற்றம். நானும் பார்க்கவே இல்லை. ஒன்று நடந்துச்சு. அதை சுற்றி இங்கே மக்கள் நிறைய பேர், எனக்கு ஒரு செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, ரீல்ஸ் பார்த்துட்டுருவங்க, டான்ஸ் பார்த்தவங்க, இல்லை வேற வேற வீடியோஸ் பார்த்தவங்கலாம் இப்போ செய்திகள் பார்க்குறாங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் செய்திகள் பார்க்குறாங்க. ஆனால் அந்த செய்திகளில் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ அவங்க வந்து செய்திகளை பார்க்குறாங்க, சட்டசபைனா என்னன்னு பார்க்குறாங்க, வெளிநடப்புனா என்னன்னு பார்க்குறாங்க, முதலமைச்சர்னா யாரு, அவருக்கு என்ன பொறுப்புன்னு பார்க்குறாங்க. வெளிநடப்புனா பொறுப்பற்ற தன்மை நினைச்சுக்கிறாங்க. ஆமாம், அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா நம்ம அரசியல் பேசும்போது எங்க இருந்து பேசுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேப்பாக்கம் முட்டுச்சந்தில இருந்து பேசுவோம், இல்லைன்னா நம்ம வந்து வள்ளுவர் கோட்டை முட்டுச்சந்தில இருந்து பேசுவோம். இப்போ அந்த அரசியல் சந்தை அப்படிங்கிறது பெருசா வளர்ந்துருக்கு. சோ அதுல நம்ம சீனியர்ஸா இருக்கும்போது இந்த வளர்ச்சியை வந்து நம்ம வரவேற்கணும். இதை பார்த்து பதட்டப்பட ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருன்னே தெரியாத இளைஞர்கள் 30 வயதுக்கும் குறைவா, 35 வயசுக்கு குறைவாலாம் எடுத்தா நிறைய பேர் வந்து எம்எல்ஏஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பா, இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நேரடியா சொல்லணும் அப்படின்னா, என்ன மாதிரி ஒருத்தன் மினிஸ்டரா இருக்காங்க. பொறாமையா இருக்கு அவங்களுக்கு. இல்ல, அது பொறாமையா தான் இருக்கு, கூட ஆயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கு. ஆனா எந்த ஒரு அனுபவமே இல்லாத ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, எந்த அனுபவம் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று வந்திருக்கு. இதை ஒட்டி தமிழ்நாட்டுக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயமும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இதை நீங்க எப்படி பார்க்க? இதுக்கு நான் ஜென் சிக்கு தான் ஒரு கருத்து சொல்லணும். அவங்க நம்மளெல்லாம் ஏத்துக்கிறாங்களானே தெரியல, ஏன்னா நம்மளாம் வயதானவர்கள் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க கிரிக்கெட் போன்ற போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரோட முதல் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா அது வந்து அவரு அந்த இன்டர்நேஷனல் அரீனாவா இருக்கட்டும், இல்ல ஐபிஎல் அரீனாவா இருக்கட்டும், அதுல முதல் போட்டியா இருக்கும். ஆனா அதற்கு பல வருடங்கள் வந்து அவரோட 5வது வருடத்துல இருந்தே அவர் வந்து போட்டிக்கு தயாராகிட்டு இருப்பாரு. உள்ளூர் போட்டிகளில் கலந்துருப்பாரு, ரஞ்சித் டிராஃபி போன்ற ஆட்டங்கள்ல பயிற்சி எடுத்திருப்பாரு, வெற்றி பெற்றிருப்பாரு, பல சாதனைகள் செஞ்சிருப்பாங்க. அப்படி செஞ்சவங்க தான் வந்து இன்டர்நேஷனல் அரீனாவுக்கும் வருவாங்க, ஐபிஎல்லுக்கும் வருவாங்க. அவரோட அறிமுக போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு கப்ல கூட ஃபைனல்ல கூட புது பிளேயரை இறக்கி விட்டுருக்காங்க. ஆமா, அப்போ அவர் புது பிளேயருங்கிறது அவர் அன்னைக்கு தான் பேட்டு பிடிப்பாருன்னு கிடையாது. கரெக்ட், பல வருட பயிற்சி இருக்கும் அவருக்கு. சோ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற ஒரு ஆட்டக்காரரோட இப்ப நம்ம முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கவங்களாகட்டும், இல்ல எம்எல்ஏ மினிஸ்டர் ஆயிருக்காங்களாகட்டும், அவங்கள நம்ம வந்து ஒப்பிட முடியாது. ஏன்னா இவர்களுக்கு வந்து பயிற்சி களம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பயிற்சி களம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம எதிர்பார்க்கின்ற பயிற்சி களம் அப்படிங்கிறது என்னன்னா வேணா சொல்லலாம். மக்கள் போராட்டத்துல இருந்திருக்கணும், மக்கள் கூட வந்து பயணிச்சிருக்கணும், அரசியல் தத்துவங்கள் தெரிஞ்சுக்கணும், பிரச்சனைகள் என்னங்கிறத போய் நேர்ல நின்று கொஞ்சமாக அணுகிருக்கணும். மக்கள் பிரச்சனை கூட கிடையாது. அப்கோர்ஸ் இங்க மக்கள் பிரச்சனைனா என்ன நினைச்சுக்கிறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்ப 20 ரூபாய் ஆயிடுச்சு, அதுதான் மக்கள் பிரச்சனை நினைச்சுக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. சோ மக்களுடன் பயணிக்கணும், அரசியல் தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும், சமூக கட்டமைப்புகளை புரிஞ்சுக்கணும், நமக்கு கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருந்தா அதை பத்தி புரிஞ்சுக்கணும். இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அந்த ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னா ஒரு சட்டம் வருது அப்படின்னா அந்த சட்டத்துக்கு எதிராக நீங்க போராட்டங்கள் பண்ணிருக்கோம், கைதா இருக்கணும், மண்டபத்தில் உட்காந்துருக்கணும். நம்மளாம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு ஜனநாயக வடிவம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரசியல் தான் நமக்கு வந்து பழக்கமா இருந்தது. இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு கட்சி ஆரம்பிச்ச 2 வருடத்துல நம்ம வந்து இணையதள வழியாக ஒரு ஆளுங்கட்சியில வந்து தூற்றி தீய சக்தி என்று சொல்லி உடனடியாக வந்து அந்த பொறுப்புல உட்காரும் போது அதை வந்து நம்ம வாய்ப்பாக கருதலாமா அப்படின்னு எனக்கு புரியல. எப்படியோ
பொறுப்பு கொடுத்தாச்சு. அது பொறுப்புன்னு சொல்கிறதா இல்லை அதிகாரம் சொல்கிறதா, எனக்கு அதில் ஒரு பெரிய கன்ஃபியூசிங் இருக்குது. சில பேர் வந்து அதை அதிகாரமாக நினச்சிக்கிறாங்க, இப்போ சில பேர் வந்து அதை பொறுப்பாக எடுத்துக்கிறாங்க. பழுத்த பழங்களுக்கு அது பொறுப்பு. ஓ அப்படி. இப்போதான் விதைக்கப்பட்ட விதைக்கு வந்து அது அதிகாரம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை அதிகாரமாக தான் பார்க்குறாங்க. சரி, வந்துட்டு நான் இப்படி ஒரு நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொன்னால் எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அரசாகட்டும், அரசு இயந்திரமாகட்டும் அப்படி இயங்குறக்கூடிய தன்மையில் இருப்பது கிடையாது. ஆனால் முதலமைச்சர் வந்து பதவி ஏற்ற நாள்ல இருந்து முதலமைச்சரை பத்தின மிகப்பெரிய பாராட்டு மழை இந்த சமூக வலைத்தளங்கள் நடந்துட்டே இருக்குது. முதலமைச்சர் வந்து அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தானே தெரியுது. ஆமா, அவரு துப்பாக்கியில் என்ன மாதிரி நடிச்சிருக்காரு, மெர்சல் எந்த மாதிரி நடிச்சிருக்காரு, லியோ படத்துலலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அதோட நீட்சி வளர்ச்சி தானே இது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவர் பண்ண எந்த விஷயத்துலையும் உடன்பாடு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் உடன்பாடு அவர் என்ன பண்ணுனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணாருன்னு ஒரு விஷயம் சொல்லுங்க, அதுல உடன்பாடு இருக்கா இல்லைன்னு நான் சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்களா? என்ன பண்ணாரு யோசிங்க, என்ன பேசியிருக்காரு. ஏங்க நிஜமாவே எதுவும் பண்ணலையாங்க? இல்ல எனக்கு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன். 6 மாசம் டைம் வேணும்னு கேட்டிருக்காங்களா, நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க. அதனால நான் கேட்கல, நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. நான் 6 மாசம் ஏதாவது பேச மாட்டேன், நீங்க 6 மாசம் பேசாதீங்க. வாயை கொடுத்து மாட்டிக்கூடாதுன்னு சொல்றது. சரி, நம்ம வேற டாபிக் போயிருவோம். இப்போ இந்த அரசு மேல இருக்கிற நீங்க ஒரு விமர்சனம் மாதிரிலாம் வச்சீங்க, அவங்க எதுவுமே பண்ணல, அவங்க வந்து இது அதிகாரமா நினைக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. அவங்க அப்ரோச் எப்படி இருக்குது? இன்றைக்கி மாவட்டந்தோறும் எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரெய்டு போகிறாங்க, ஆய்வுக்கு போகிறாங்க. அதில் சில தவறுகளும் நடக்குது. யாருனே தெரியாதவங்கெல்லாம் வந்து பெயிலில் வந்திருக்கவங்கெல்லாம் போய் ஆய்வு நடத்துகிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று செய்கிறாங்க இல்லையா? அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்களா, நெகட்டிவாக பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் வந்து பள்ளியில் சேரும்போது உங்களுக்கு வந்து எல்கேஜிலேருந்து தான் சேர்ப்பாங்க, கையை பிடிச்சி வந்து எழுதுவாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து லட்டு விற்கிறவங்க, முறுக்கு விற்கிறவங்க, அப்படியானவங்களா இருக்காங்க. அரசு இது ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸு, அங்கே இருக்க கம்பவுண்டர், அப்புறம் நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஒயின் ஷாப் 10 ரூபா வாங்குறது. இதுதான் இவங்களுக்கு வந்து அடிப்படை அரசியல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புரிதல். வேற எங்கே போயிருக்கலாம் நினைக்கிறீங்க ஆய்வுக்கு? எனக்கு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, அதனால நான் இங்க உட்காந்துருக்கேன் போல இருக்கு. அவங்க ஈஸி டார்கெட்டா இருக்கு. ஆய்வுக்கெல்லாம் போக கூடாது, ஆய்வுக்கெல்லாம் போக கூடாது. இப்படி ஆமா, நான் கூட முகநூல்ல எழுதியிருந்தேன். இங்க ஒரு வார்டு கவுன்சிலருக்கான வேலைகள் என்ன, அதிகாரம் 2வது, அவருக்கான வேலை என்ன, ஒரு எம்எல்ஏக்கான வேலை என்ன, ஒரு எம்பிக்கான வேலை என்ன, ஒரு மினிஸ்டருக்கான வேலை என்ன, ஒரு முதலமைச்சருக்கான வேலை என்னங்கிறத யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கேட்டா ஒரு மினிஸ்டர் போய், அது அறநிலையத்துறை மினிஸ்டர் போய் அங்க போய் ஒரு தின்பண்டத்தை எடுத்து பாக்குறாரு. அதுல வந்து மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று போட்டிருக்கு. இந்த டேட்ல தான் இது தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி வந்து நாங்க மளிகை கடை தான் வச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து இது ரெகுலரா கேட்பாங்க. நாங்க மேற்கு மாம்பலத்துல வந்து மளிகை கடை வச்சிருந்தோம். அங்க வந்து நிறைய கேட்பாங்க, இதுல வந்து போட்டிருக்கேன், இதுக்கு என்ன உறுதி நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் இப்போ அதை புதுசா கேட்கல, மக்கள் ஏற்கனவே கேட்கறதான் கேட்கறாங்க. ஆமா, மக்கள். எனக்கு ஒரு கேள்வி வருது. இவங்க அது ஒரு தனியாருடைய பொருளை எடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சா வீட்டுக்கு ஆவின் பால் வரும், அதுல ஒரு நம்பர் இருக்கும், ஒரு டேட் இருக்கும். அப்ப அதை போய் எங்க பால்வளத்துறை அமைச்சர் யாரு? கரெக்ட். முதலமைச்சர் யாரு? அதான் கரெக்டான நூலை பிடிச்சிருக்கீங்க நீங்க. ஏன் நம்ம இது வரைக்கும் முதலமைச்சரான கேள்வி கேட்டோம். அதனால நம்ம இனிமே மில்க் பால் கெட்டு போச்சு அப்படின்னா அப்போ அதில் இருக்கிற தேதி தப்பான தேதி அப்படின்னு சொல்லிட்டு பால்வளத்துறை அமைச்சரை கேட்கக்கூடாது, முதலமைச்சர் தான் கேட்கணும். இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? எங்கிருந்து? சங்கர் படத்துல இருந்து வருது. அதுல தான் இந்த மாதிரி ஆய்வுலாம் நடக்கும். ஓ, அங்க இருந்து தான் பிடிச்சி நூல் பிடிச்சி வந்திருக்காங்க. அப்படி வரீங்களா? நூல் பிடிச்சி தான் இங்க வந்திருக்காங்க. இந்த ஆய்வுகள் நடக்கும். இந்த ஆய்வுகளுக்காக சில்லறையை செதற விடுவாங்க. ஆனா எம்எல்ஏவோட வேலை ஆய்வுக்கு போறதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அவங்க வேலை என்னங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போட சொல்லுங்க. நம்ம தவாக்கவினர் வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். ஓகே, நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக போடுங்க. சரி, ஓகே. ஆனால் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம், இந்த குறுகிய நாட்களில் அவங்க திரும்ப பேசின திமுக ஆட்சியை பற்றி அவங்க பேசின 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 3வது எல்லாரும் பேசுகிற மாதிரி ஊழல். சரிங்களா? இந்த 3லையும் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே 6 மாதம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த முன்னேற்றமும் இல்லையே கேட்கும் போது 6 மாதம் டைம் கேட்குறாங்க. ஆனால் பின்தங்கி போகுது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. 10 வயசு குழந்தை நம்ம ஊர்லலாம். லெட் இட் பி ஃப்ராங்க், இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே கிடையாது, தனிநபர் பிரச்சனைகள் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம போன ஆட்சியில் அப்படி பேசலையே. ஆமாம், போன ஆட்சியில் நம்மளாம் இதெல்லாம் சொல்லும் போது நம்மளை ஓபி 200 ரூபா கொத்தடிமை இப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. என்னோட மகிழ்ச்சி என்னன்னா, திமுக தோத்ததுனால ஒரு நல்ல அரசியலை பேசுறதுக்கான தளம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து அப்போ தாவேக்கு ஆதரவாளர்கள் யதார்த்த
அரசியல புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறத நம்பிக்கை. ஆனா என்ன பண்றாங்கன்னா அவங்க மறுபடியும் கோமாளித்தனமாக இந்த குற்றச்செயல்கள்லாம் திமுக வந்து பண்ணுது, திமுகவோட மு.க. ஸ்டாலின் வந்து பண்றாரு அப்படின்னு பொய் பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் சிக்கல். அவருக்கு தெரியுமா? அவர் பாவம், நிஜமாவே சொல்றாரு. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஒரு கட்சி அதுனா திமுக கட்சி. திமுக தான். என்ன வேணாலும் பழி சுமத்திடலாம். இந்த 10-15 நாள் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, 10,000 கோடி எடுத்துட்டு சென்னை மேயர் வந்து எங்க ஓடி போயிட்டாங்க, பிடிக்கவே முடியலன்னாங்க. ஐயோ. ஆமா, இதை நீங்க எங்க போய் சொல்லுவீங்க? இந்த மாதிரி தகவல் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல எவனாவது ஏதாவது எழுதி போட்டா அவன் நம்பிடுறது, எல்லாம் நம்பிடுவாங்க. நல்ல வேலை எல்ஐசி கட்டிடத்துல எல்ஐசின்னு எழுதுனாங்க, எல்ஐசின்னு எழுதலன்னு வச்சுக்கோங்க, அதை கனிமொழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ பரப்பியிருப்பாங்க. இருக்கலாம். எல்லாம் ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து உதயநிதி கட்டிட்டு இருக்காரு, கலாநிதி மாறன் கட்டிட்டு இருக்காரு, இப்படி பொய் பரப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா நம்ம போன ஆட்சியில் சொல்லும் போது நீ அவங்க கிட்ட காசு வாங்கிட்டா, ஏன்னா நல்ல அரசியலுக்கு இங்க வந்து மதிப்பே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். எங்க நிறுவனத்தோட ஓனர் யாரு, எங்க நிறுவனத்துக்கு என்னென்ன ஃபினான்சியல் பிரச்சனைகள் இருக்குது, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை நடத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். அந்த நிறுவனம் கனிமொழி நிறுவனம் சொல்லிட்டு எங்க கிட்ட வேலைக்கு வரவங்களே சொல்றாங்க. ஆனா அதை விடுங்க, இப்ப நான் நிறுவனம் வச்சிருக்கிறேன், என்னோட நிறுவனத்தை வந்து முதல் ஆண்டு இது நடத்துறேன், ஆண்டு விழா நடத்துறேன், ரொம்ப சிறப்பாக நடத்துறேன். அதுல என்னுடைய நெருங்கிய உறவினரே வந்து என்ன சொல்றாரு, திமுக பணம் விளையாடுதுன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு பணம் கொடுக்க முடியாம நான் அவங்க ஐய பிடிச்சி இவங்க ஐய பிடிச்சி காசை பிடிச்சி கட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு தான் அந்த கஷ்டத்தை தெரியும். ஆனா எல்லாமே திமுக கணக்குல எழுதுறாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சியை ஒரு கொள்கையை எதிர்க்க முடியாத ஒரு தன்மை தான், ஒரு எஸ்கேபிசம்னு வச்சுக்கலாமே. சொல்லும் போது அப்போ தாவேக்காக கொள்கையே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கொள்கை தலைவர்கள் இருக்காங்க, ஆனா என்ன கொள்கைன்னு நீங்க ஒரு தாவாக்கிட்ட கேள்வி பாருங்க. கரெக்டா சொல்றேன்னா தாவாக்கா தவக்கல அப்படி கட் பண்ணிடுவீங்களா இல்ல அப்படியே போட்டுருவீங்களா, உங்க இஷ்டம். சரி, அந்த தாவாக்காவினர்கிட்ட கேட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன கொள்கைன்னு அவங்களுக்கு சொல்லுங்க, உடனே ஒண்ணுதான் சொல்லுவாங்க, ஊழலற்ற ஆட்சி அப்படிம்பாங்க, லஞ்சமற்ற உலகம் அப்படிம்பாங்க. இந்த 10 நாள்ல ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. எந்த அமைச்சர்? அது சுற்றுலாத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். ஏதோ ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. சுற்றுலாத்துறை அமைச்சர் நினைச்சிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காருங்க. ஆனா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு கொடுத்தது சுற்றுலாத்துறை கிடையாதுங்க, ரீடேக் எடுங்கன்னு சொல்லி ரீடேக் கேக்குறாரு அவரு. அப்ப இன்னமும் அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வெளியில வராங்க. அதெல்லாம் நம்ம வந்து தப்பு சொல்ல வேணாம். ஏன்னா புதுசா ஒரு விஷயம் வரும்போது முதலமைச்சர் அதிர்ச்சியோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அமைச்சர்கள் அதிர்ச்சியா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு 6 மாசம் கொடுக்கணும். நான் வந்து அது தப்பே சொல்லல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அவங்க ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கட்டும், இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத ஒரு சிறந்த ஆட்சியை தரட்டும். ஏன்னா அதுல பலனுடைய போறது நானும் தான். அதனால எனக்கு அதுல எல்லாம் எந்த மாற்றம் இல்லை. ஆனா என்ன ஒரு சிக்கல்னா, முதலமைச்சரை ஒரு 4 பேர் சூழ்ந்து கேள்வி கேட்க வராங்க. இந்த நாட்டு மக்கள் தான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிருபர்கள் அல்லது பப்ளிக்கே வரட்டுமே, உங்களை எங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீங்க தான் எங்களுக்கான முதலமைச்சர், உங்கள் மேல அந்த மரியாதை எந்த நேரத்திலும் எங்களுக்கு குறையாது, நாங்க உங்களை எதுவுமே செய்ய மாட்டோங்க, உங்களுக்கு ஏன் எங்களை பார்த்து அவ்வளோ பயம், ஏன் ஓடுறீங்க, உங்களை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் இருக்கு, அதையும் மீறியா உங்களை எதுவும் செஞ்சுருவாங்க, அப்படி என்ன பயம்? மக்கள் 4 பேர் உங்களை சுற்றி கூட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பயம் வந்துருக்கு? அவரோட பயம் வந்து என்ன சொல்றது, நியாயமான ஒரு பயம் தான். ஏன்னா அவர் மேல இருக்கிற கவர்ச்சி அப்படிப்பட்ட கவர்ச்சி. நீங்க கரூர்ல வந்து செத்த பிள்ளைய வந்து சொல்லிட்டு என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்துட்டேன்னு சொல்ற கூட்டம் தான் இது. அப்ப அவர் தனியா மாட்டினார்னு வச்சுக்கோங்களேன், கடிச்சு பரண்டி வச்சிருவாங்க. ஸோ அதனால அவரோட பயம் சரியான பயம் தான். ஆனால் அவர் வந்து பேட்டிகள் கொடுக்க வேண்டும், பத்திரிகைகளை சந்திக்க வேண்டும், அந்த எதிர்பார்ப்புலாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட இருந்து அவர் பாதுகாப்பாக இருக்கணும். மக்கள்கிட்ட இருந்து இல்லை, அவரோட கட்சியினர்கிட்ட இருந்து அவர் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது. ரசிகர்கிட்ட இல்லை, தொண்டர்கிட்ட இருந்து தொண்டர்கள்லாம் மாறிட்டாங்க. நம்ம எதுவும் ரசிகர் சொல்லக்கூடாது, ரசிகர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் என்ன கேட்டால் அவரை விட அவருடைய அமைச்சர்கள் நிறைய பேர் ஆர்வமாக பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பேசுகிற விஷயங்கள் தான் கொஞ்சம் அபத்தமாக இருக்குது தவிர ஆர்வமாக பேட்டி கொடுக்குறாங்க. இதுக்கும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்கள் மேலேயே வந்து மீடியா அட்டென்ஷன் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளாசிக் எக்ஸாம்பிள், நம்ம அரசியலில் வந்து கொட்டையை தூக்கி போட்டோன்னு சொல்லுவோம்ல, வைகோ அவர்கள். அவர் வந்து 2016 வந்து மக்கள் நல கூட்டணி சார்பாக பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் மேலே அதிக மீடியா வெளிச்சம் விழுந்தது. அப்போ அவர் கோமாளியாக சித்தரிக்கப்பட்டார். மிக சமீபத்த உதாரணம் நம்ம அண்ணன் திருமாவளவன், எவ்வளவு பெரிய தலைவர் அவரு. அவரே வந்து இப்படிதான் எதிர்மறையாக சித்தரிக்கப்பட்டார் அதிக வெளிச்சம் வரும்போது. அப்படி அதிக வெளிச்சம் வரும்போது இப்படியான தவறுகள் நடக்கும் தான். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இவர்கள் புதியவர்கள், இவர்களுக்கு நம்ம வந்து கால அவகாசம் கொடுக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கிறேன். ஆனா இவர்கள் செய்கின்ற கோமாளித்தனத்தை நம்ம இப்பவே சுற்றி காட்டணும். இதுவும் வந்து ஒரு அக்கறையில தான்.
நம்ம இது வரைக்குமே விமர்சனம் பண்ணல. இந்த விமர்சனங்கிறது 6 மாசத்துக்கு கழிச்சு தான் பண்ண போறோம். இது வரைக்கும் பண்றதே விமர்சனம் கிடையாது. இப்ப நம்ம இன்ட்டு கொடுக்குறோம், நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப பண்றதுல உங்க வேலை கிடையாது. இது வந்து அதிகார மட்டத்துல உங்க மேல கோவத்தை உண்டு பண்ணும். சோ இதை பண்ணாதீங்க, உங்க வேலை வேற அப்படிங்கறத நம்ம சொல்றது. கூப்பிட்டு வச்சு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த துறையை வந்து சிறப்பாக செயல்பட வைங்க. எடுத்த உடனே நான் குற்றத்தை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா அங்க இருப்பவனும் மனிதன் தான். கண்டிப்பா அவன் ஒன்னும் அதிகாரத்துல இருந்தாங்க இல்ல, இல்லாம தான் அவங்க இருக்கிறான். 4 பேர் சொன்னதுதான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த அமைப்பே அப்படிதான் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளியா ஆக்காதீங்க அப்படிங்கறதா நம்மளோட கோரிக்கையா இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையா தான் நான் பாக்குறேனே தவிர, இப்போ வந்திருக்கிற எம்எல்ஏ ஆகட்டும், மந்திரி ஆகட்டும், அவங்களும் நம்மளை போன்றவர்கள் தான், நம்மை சார்ந்தவர்கள் தான். அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா நம்ம தான் மகிழ்ச்சி அடைய போறோம். அவங்க நல்லது செய்யணும், அதுதான் நம்ம ஆர்வமா இருக்கு. ஆனா அறகுறையாக அரசியல் புரிதல் அற்று நடக்காதீங்க. அது வந்து எல்லா மட்டத்திலையும் இருக்கிற அக்கறையில தான் நம்ம எடுத்து சொல்றோம். ஸோ இந்த அரசுக்கு எல்லாமே புதுசு, சில தவறுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கான நேரம் கொடுத்தா அவங்க சரி செஞ்சு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பேசுகிறீங்க. நான் கூடவே இன்னொரு விஷயத்தையும் இதை சேர்த்துக்கிறேன். இந்த அரசுக்கு மட்டும் இல்லை, இந்த அரசை ஆதரிக்கக்கூடிய பெரும் கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு அரசியலே புதுசு. அப்போ அதையும் அவங்க இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு மேலே வரணும். வரும்போது இந்த களம் வேற மாதிரி மாறும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிடுங்க. அரசியலை கற்றுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.